உன் கதை என்னடா இவ்வளோ கேவலமா இருக்கு? சூதாட்டத்துல பிறந்தவனா நீ? இந்த சாண்ட்விச் ஏன் டேஸ்டா இருக்கு தெரியுமா? இல்ல இந்த சாண்ட்விச் எதுக்கு கண்டுபிடிச்சாங்க தெரியுமா? 1762 வந்து இங்கிலாந்துல இருந்த சாண்ட்விச் அப்படின்ற ஊரை வந்து ஜான் மாண்டகோ அப்படிங்கிற லேண்ட் லார்டு வந்து ஆட்சி பண்ணிட்டு இருந்திருக்காரு. அவருக்கு வந்து சீட்டு விளையாடுறதுல ரொம்ப இஷ்டமா. அந்த டைம்ல வந்து ஃபுட் எல்லாம் இங்கிலாந்துல எப்படி இருக்கும்னா, பிரெட்டை வந்து தனியா சீஸ் தொட்டு சாப்பிடுறது, லெட்யூஸை தனியா எடுத்து சாப்பிடுறது, அதே மாதிரி வேற ஃபுட் எதுவா இருந்தாலும் கை யூஸ் பண்ணி ஸ்பூன்ஸ் யூஸ் பண்ணி சாப்பிடுறது அந்த மாதிரி இருந்திருக்கு. அப்படி சாப்பிடும்போது அவரோட கையெல்லாம் ரொம்ப மெஸ்ஸி ஆகி சீட்டு விளையாடுறதுக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருந்திருக்கு. சரி, அப்ப என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பிரெட்டுக்குள்ள இந்த சீஸ் லெட்யூஸ் எல்லாத்தையும் வச்சு ஒரு ஃபுட்டா கண்டுபிடிச்சு நம்ம இப்படி புடிச்சிட்டு சாப்பிட்டா நம்ம கை மெஸ்ஸி ஆகாது, ஒரு கையில சீட்டு பிடிச்சி ஒரு கையில சாண்ட்விச் பிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி இதை வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. அப்புறம் பார்த்தா இந்த ஜான் மாண்டகோ வந்து சாண்ட்விச்ன்ற அந்த ஊரை வந்து ஆட்சி பண்ணார்ல, அதனால அவர் எப்பவுமே சாண்ட்விச் பிரபு அப்படின்னு எல்லாரும் கூப்பிடுவாங்களாம். இந்த டிஷ்ஷை வந்து அவர் கண்டுபிடிச்சனால இந்த டிஷ்ஷுக்கு பேர் சாண்ட்விச் அப்படின்னு வச்சுட்டாங்க. அவரோட பிறந்த நாளான நவம்பர் 3 வந்து சாண்ட்விச் டே அப்படின்னு சொல்லி செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. காமனா பார்த்தா சோம்பேறிங்க சாப்பிடறதுக்காக கண்டுபிடிச்ச ஒரு டிஷ், அவ்வளவுதான். நல்லா இருக்கட்டும். இப்ப நான் ஒரு சாண்ட்விச் சாப்பிட்டேன்ல, இப்படி ஒரு கேவலமான சாண்ட்விச் எங்கேயும் சாப்பிட்டது இல்லை. எங்கடா வாங்கி தொலைச்ச?